இங்க தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்த ஒரு கிரீன் வாட்டர் மான்ஸ்டர் கரையில ஒரு அழகான பொண்ணு இருக்கிறத பேராசையில பாக்குது. உடனே அங்க சுத்தி யாரும் இல்லாததை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உடனே மெல்ல அவ பக்கத்துல நெருங்கி நீந்தி வருது. அப்போ அந்த பொண்ணு அதை பார்த்து வெட்கப்பட்டு சிரிச்சதும் அந்த பொண்ணு தன்னோட வசீகரத்தால மயங்கி தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டான்னு நினைக்குது. அப்போ திடீர்னு ஒரு நண்டு மெல்ல மேலே ஏறி வந்து அந்த வாட்டர் மான்ஸ்டரோட காதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் சொல்லுது. அது சொன்னதை கேட்டதும் சடனா அந்த வாட்டர் மான்ஸ்டரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகுது. உடனே அது அதோட தலையை மேல தூக்கி பயங்கரமா எதையோ மோப்பம் பிடிச்சு அவ ஸ்மெல் பிடிக்காம பின்னாடி திரும்பி போக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணு மேல இருந்து வந்த வாசனை அந்த வாட்டர் மான்ஸ்டருக்கு பிடிச்சிருக்காது. அப்போ அது ஏமாந்து போனதால திடீர்னு அந்த வாட்டர் மான்ஸ்டருக்கு பயங்கரமா கோபம் வந்து வேகமா கரைக்கு வந்து அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் சடனா அங்க ஒளிஞ்சி இருந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமா ஓடி வந்து அவளை அந்த வாட்டர் மான்ஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் இந்த வாட்டர் மான்ஸ்டரை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்காகத்தான் அந்த வாட்டர் மான்ஸ்டரை மயக்க அந்த பொண்ணை கரையில உட்கார வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா யாராலையுமே கிராஸ் பண்ண முடியாத டெத் ரிவரை அவங்க சேஃப்டியா கிராஸ் பண்ணணும்னா அந்த வாட்டர் மான்ஸ்டர் வழிகாட்டுனா மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும். ஆனா அந்த வாட்டர் மான்ஸ்டரோட முகத்துல இப்போ பயங்கர வெறுப்பு தான் தெரியுது. அப்பதான் அதுக்கு அந்த பொண்ணு மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட இந்த பிளான் சொதப்பினதால அந்த சூனியக்காரி சடனா இன்னொரு பிளான் பண்ணி மேஜிக் லிக்விட் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்து அதை காஞ்சி போன ஒரு ஆப்பிள் மேல தெளிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அந்த ஆப்பிள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா புது ஆப்பிளா மாறிடுது. உடனே அந்த சூனியக்காரி அந்த ஆப்பிள எடுத்து கடிச்சதும் திடீர்னு ஒரு அழகான பொண்ணு அந்த வாட்டர் மான்ஸ்டர் முன்னாடி வந்துடுறான். அந்த பொண்ணு ரொம்ப அமைதியாகவும் பாக்குறதுக்கு பயங்கர அழகாவும் இருக்கிறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த வாட்டர் மான்ஸ்டரோட கண்கள் மாறுது. அப்போ திரும்பவும் அதோட காதுல ஏதோ சொல்ல வந்த அந்த நண்டு பேச்சையும் கேட்காம அந்த வாட்டர் மான்ஸ்டர் அவளோட அழகுல மயங்கி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த சூனியக்காரியோட ஐடியாவில அந்த வாட்டர் மான்ஸ்டரை அப்படியே தூக்கி அவங்க டீம்ல சேர்த்துக்கிட்டு அந்த டெத் ரிவரை கிராஸ் பண்ண கிளம்பி போறாங்க. கடைசியில அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மர்மங்களும் ஆபத்துக்களும் நிறைஞ்ச டீமன்ஸ் வார்டை தேடி அவங்களோட அடுத்த பயணத்தை தொடங்குறாங்க.